டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் டாலர் இப்படிலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சீனா நாட்டுக்காரங்க ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம டிஜிட்டல் கரன்சியை செக் பண்ண போகிறோம். 4 முக்கியமான வங்கிகளிலிருந்து டிஜிட்டல் கரன்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். இன்று முதல் டிஜிட்டல் கரன்சிக்கான டெஸ்டிங் சீனாவில் நடைபெற போகிறது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி போர் என்பது வருமா? 3வது உலக யுத்தத்தில் எந்த ஒரு தோட்டாக்களும் இல்லாமல் இல்லாட்டி எந்த வித குண்டுவெடிப்புகளும் இல்லாமல் சீனா வென்று விட்டதா? இதை எப்படி நம்மால் பார்க்க முடிகிறது? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, POBCன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய அளவில் டிஜிட்டல் கரன்சியை எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து, முக்கியமாக 4 மாகாணங்களில் இருக்கும் மனிதர்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வங்கி மட்டும் கிடையாது, 4 முக்கியமான வங்கிகள், சீனாவை சேர்ந்த வங்கிகள் இந்த ஒரு சோதனை முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த வங்கிகள் யாவை என்று கேட்டால், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா, ICBCன்னு சொல்லுவாங்க, சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க், அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா, த பேங்க் ஆஃப் சைனா. அதே மாதிரி 3 டெலிகாம் கம்பெனிஸ், சைனா டெலிகாம், சைனா மொபைல், சைனா யூனிகாம். 2 முக்கியமான வேறு நிறுவனங்கள். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, டென்சென்ட் என்கிற நிறுவனமும் அலிபாபா என்கிற நிறுவனமும். இவங்க எல்லாருமே கூட்டு முயற்சியில் தான் இந்த டிஜிட்டல் கரன்சி, அப்படி இல்லையா டிஜிட்டல் யுவான் என்பதை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு 19 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த 19 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான நிறுவனங்கள். அதுல அமெரிக்காவை சேர்ந்த 3 நிறுவனங்களும் இருக்கிறது. மெக்டொனால்ட்ஸ், ஸ்டார்பக்ஸ், சப்வே அப்படிங்கிற 3 நிறுவனங்கள் தான். ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் டாலரை பத்தி தமிழ் பொக்கிஷத்துல 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அது உண்மையாக மாறி நிற்கிறது. கண்டிப்பா இந்த டிஜிட்டல் கரன்சி வரும்னு சொன்னோம், வந்துருச்சு. இந்த உலக நாடுகளில் இது வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது, சீனா இதை அறிமுகம் செய்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தடுத்த நாடுகள் ரொம்ப பெரிய அளவுல ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீனா இன்னைக்கு நேற்று இந்த டிஜிட்டல் கரன்சியில் இறங்கல. 2014 இருந்து இந்த டிஜிட்டல் கரன்சிக்காகவே தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ரொம்ப பெரிய குழுக்களை அமைத்து அவங்க எல்லாருக்குமே டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து இந்த டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் யுவானை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, இதை பிளாக் செயின் மெத்தடில், இந்த கிரிப்டோ கரன்சி மெத்தடில் கொண்டு போகணுமா, இல்லாட்டி சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் வழியாக கொண்டு போக வேண்டுமா, இப்படி பலதரப்பட்ட ஆய்வுகளின் முடிவாகத்தான் இந்த 2020 அவங்க டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. 2022 வின்டர் ஒலிம்பிக்கில் நாங்கள் இந்த டிஜிட்டல் கரன்சியை வச்சு தான் முழுவதுமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது இதற்கு ஒரு வேறொரு பெயரும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கரன்சி எலக்ட்ரானிக் பேமெண்ட், DCEP என்று அழைப்பார்கள். இந்த DCEP என்று சொல்லும்போது 2 மொபைல் இருந்தால் போதும். ஒரு மொபைலை வேறொரு மொபைலை டேப் பண்ணும்போது NFC அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சுன்னா இங்கிருந்து பணத்தை இந்த மொபைலுக்கு அனுப்ப முடியும். இன்டர்நெட் என்பது தேவை கிடையாது. இதே மாதிரி எல்லா ஸ்டோர்லையும், நீங்க பார்க்குற எல்லா கடைகளிலும் ஒரு ஹார்ட்வேர், ஒரு சின்ன பிரிண்டர் மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கும். அங்கே போனோன்னே உங்கள் மொபைலில் இந்த டிஜிட்டல் வேலெட்டில், உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. $100 இல்லாட்டி 100 யுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த டேப்பில், அந்த மிஷினில் போய் நீங்கள் சும்மா ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், இல்லாட்டி சின்ன ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய பண பரிவர்த்தனை என்பது அங்கே முடிந்துவிடும். ஸோ இன்டர்நெட் இல்லாத ஒரு காரணத்தினால் கிராமப்புறங்களிலும் இது செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன 2019 மட்டும் சீனாவில் 20 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், அதாவது நார்மலா நம்ம பேப்பர் காகிதங்களை உபயோகிக்காமல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வழியாக பண பரிமாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. எத்தனை நபர்கள் இந்த மாதிரி அக்கவுண்ட் எடுத்திருக்காங்க என்று கேட்டால், சுமார் 89 கோடி மனிதர்கள் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு சீனாவில் தயாராகிவிட்டார்கள். ஸோ அங்கே எல்லாமே வெல் செட்டில்டா, ரொம்ப பக்காவா பிளான் போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வேறொரு விஷயத்தை கவனிக்கணும். அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் இழப்புகளை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே $1200 செக்கா, சாதாரணமாக அது ஒரு பேப்பராக கொடுத்தாங்க. நம்ம நினைச்சது என்ன, அமெரிக்கா தான் டிஜிட்டல் டாலரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் இழப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவங்களுடைய காங்கிரஸில் டிஜிட்டல் டாலரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா என்கிற விவாதம் நடந்தது. தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். ஸோ அவங்க முன்னேறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி அவங்க இதை ஒரு டெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு முன்னாடியே சீனா நாட்டவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் பண்ணுறோம், இந்த உலகில் டாலர் என்பதற்கான அந்த மதிப்பை குறைக்க வேண்டும். அப்படி குறைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்தை அதிகப்படுத்த வேண்டும், இல்லாட்டி யுவான் என்பதை எல்லோருமே பயன்படுத்த வைக்க வேண்டும். அதற்கான சோதனை முயற்சியில் சீனா இறங்கிவிட்டது. இது ரொம்ப பெரிய ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும்.
உலகளவில் இருக்கிற இந்த பண பரிவர்த்தனைகள், சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த ஒரு நிகழ்வு இருக்க போகிறது. மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, டிஜிட்டல் கரன்சினா என்ன, இதை தெளிவா நம்ம 2 பதிவுல பார்த்துட்டோம். பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சிலாம் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்ற இந்த ஒரு செய்திக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்ன? யுத்தம் என்பது வருமா? டிஜிட்டல் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் வெளியில் வந்துருச்சு. ஸோ ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிவிட்டது. டச் கவர்மெண்ட்டும் நாங்கள் டிஜிட்டல் கரன்சியில் பெரிய லீடராக மாறப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ அமெரிக்காவும் டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிடுவாங்க. ஸோ இப்படிலாம் ஓவராலாக ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எல்லார் மனதிலும் எழக்கூடிய ஒரு கேள்வி தான், திடீர்னு போர் வருமா, 3வது உலக யுத்தம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இந்த 3வது உலக யுத்தம் என்பது நமக்கு தெரியாமலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் என்பதை நம்ம 3வது உலக யுத்தமாக எடுத்துக்கொண்டால் இதில் வெற்றியடைந்த நாடு எது? சீனா தான். அப்படி சீனா வெற்றியடைந்த பிறகு சீனாவுக்கு இதில் ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களுடைய வர்த்தகம் மட்டும்தான் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. இதுவரையிலும் எந்த ஒரு நிலத்தையும் அவர்கள் அபகரிக்கவில்லை, அபகரிக்க முடியவும் செய்யாது. ஸோ சீனாவுக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடையாது. சீனா எல்லா நாடுகளுக்கும் பலவிதமான பொருட்களை ஏற்றுமதி செய்தது. அப்படி ஏற்றுமதி செய்த பல பொருட்களும் தேவையில்லாத இல்லாட்டி தப்பான ரிசல்ட்டை காண்பிக்கிறது, இல்லை போலியான டிவைஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அந்த பெயர் கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான் மிச்சம். 3வதா சீனா தான் இந்த வைரஸை பரப்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 3வது உலகம், இதை 3வது உலக யுத்தமாக நம்ம எடுத்துக்கொண்டால் சீனாவுக்கு வெற்றிகள் குறைவு, தோல்விகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஒரு 3rd வேர்ல்டு வாராக கன்சிடர் பண்ணவே முடியாது. அடுத்த ஒரு உலக சக்தியாக எந்த ஒரு நாடு, அமெரிக்காவா சீனாவா, இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக போர் வருமா என்று கேட்டால் இங்கே போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு 6 மாதங்களுக்கு கிடையவே கிடையாது. அதற்கான காரணத்தை பார்த்து விடலாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம், ஒரு போர் நடைபெற்று விட்டது இல்லாட்டி நடைபெற போகிறது என்றால் படைக்கலன்கள், ஆயுதங்கள் ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி மனிதர்கள், சோல்ஜர்ஸ், ஆர்மி வீரர்கள், இவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு நம்ம அனுப்பணும். அதுவும் கூட்டம் கூட்டமாக அனுப்ப வேண்டி இருக்கும். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இருக்கிறனால கூட்டம் கூட்டமாக மனிதர்களை ஒன்றுபடுத்துதல் என்பது நடக்காத இல்லாட்டி நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இது எல்லா நாடுகளுக்குமே தெரியும். எல்லா நாடுகளும் இதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே மனிதர்களை, குறிப்பா இந்த வீரர்களை ஒன்றுபடுத்துதல், அவர்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கும் அளவுக்கான இந்த ஒரு கொரோனா வைரஸின் போது இப்படி ஒன்றுபடுத்துதல் என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கும். இந்த ஒரு கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறையும் போதுதான் அடுத்ததா போரை பற்றியெல்லாம் கொஞ்சமா யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவரையிலும் இந்த போர் பதட்டம் என்பது தேவையில்லாத பதட்டம் தான். ஸோ அடுத்ததாக வேறொரு கேள்வி வரும். இந்த போர் வருவதற்கு முன்பாக இங்கே நிறைய நாட்டில் இப்போ மழை தொடங்கிருச்சு. அமெரிக்காவில் எடுக்க போனீங்கன்னா புயல் வரப்போகுது, கேரளாலலாம் ரொம்ப பெரிய மழை வரப்போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இயற்கை பேரிடர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் 3-4 மாதங்களில் தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு புயல் வந்துவிட்டது என்றால் 10,000 முதல் பல லட்சம் நபர்களை ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்தல் செய்விக்க வேண்டும். அப்படி செய்விக்க இப்போ முடியுமா? கொரோனா வைரஸ் வந்துருச்சு, கேம்ப்ல இருக்கிற அனைவருக்குமே இந்த கொரோனா வைரஸ் பரவிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இயற்கை பேரிடர்களும் இந்த ஒரு நேரத்தில் வருவதால் போருக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை சார்ந்திருக்கும் பல நிறுவனங்கள், அதே மாதிரி உலகளவில் இந்த யுத்தத்தை சார்ந்திருக்கும் நிறுவனங்கள், பல நிறுவனங்களும் அவர்கள் இயங்க முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இயங்கினாலும் அதில் 50% ஊழியர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு. முழு நேர வேலை என்பது அங்கே கிடையவே கிடையாது. இதுல ஈட்டன் ஏரோஸ்பேஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஒரு நிறுவனம் தான் அமெரிக்காவினுடைய F-35 அப்படிங்கிற விமானம் பறப்பதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். இல்ல அந்த விமானம் பறப்பதற்கு தேவையான கலன்கள், ரொம்ப பெரிய ஆயுதங்களை எல்லாமே உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது இந்த ஈட்டன் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த ஈட்டன் ஏரோஸ்பேஸ் நிறுவனம்லாம் இப்போ அவங்களுடைய வேலையை முழுவதுமாக நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஸோ அமெரிக்காவினுடைய பெரிய பெரிய விமானங்கள் பறக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இயங்க வேண்டும். அது இப்போதைக்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. எனவே அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய இந்த விமானப்படை என்பது ரொம்ப பெரிய அளவில் ஒரு தொய்வில் இருக்கிறது. அதன் காரணமாக விமானப்படை வழியாகவும் ஒரு போர் என்பதை இப்போது தோற்றுவிக்க முடியாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்னடா நீ அமெரிக்காவை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அப்படிங்கிறது தான். ப்ரோஸ், சிஸ்டர்ஸ், உறவினர்களே, நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகில் 2 வல்லரசுகள் மிக முக்கியமான பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, சீனா, அமெரிக்கா. இதில் அமெரிக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்து இவ்வளோ நாள் வரலாறுல இவன் தான் வல்லரசாக நின்ன ஒரு நாடு. ஸோ இந்த ஒரு நாடு என்னென்ன தப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் அமெரிக்காவுக்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியும் சீனாவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு குரல் எழும்புவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இரண்டு நாடுகளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன வந்துட்டு இருக்கு, என்னென்ன செய்ய போறோம், இந்தியா இதில் எப்படி நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம், இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு தெளிவான மனப்பான்மையுடன் பாருங்கள். நீ எப்போ வந்தாலும் அமெரிக்காவுக்கு குற்றம் சொல்லுவ, நீ எப்போ வந்தாலும் சீனாவுக்கு குற்றம் சொல்லுவ அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்காதீர்கள் தயவு செஞ்சு. இது உலக அரசியல், இது நடப்பதை கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் யோசித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனங்கள் எல்லாமே இயங்க முடியாமல் இருக்கிறது. இந்தியாவும் இதனுடைய ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய விமான நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அது போயிங்கா இருக்கட்டும், ஏர்பஸா இருக்கட்டும், லாக்ஹீட் மார்டினா இருக்கட்டும், இல்லாட்டி பெல் ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை அதிக அளவு தயாரித்து கொடுப்பது இந்தியா தான். இது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கான உதிரி பாகங்களை இந்தியா ஒரு வருடத்தில் ஏற்றுமதி செய்கிறது. லாக்ஹீட் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,000 கோடி ரூபாய்க்கான உதிரி பாகங்களை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இந்த 7,000 கோடி ரூபாய் உதிரி பாகங்கள் கிடைத்தால் மட்டுமே அவங்களுடைய விமான சேவையை அவங்களால சரியாக செய்ய முடியும். ஸோ இந்தியாவும் இப்போது இயங்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பதால் இந்த விமானப்படை இயங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அடுத்ததா கப்பற்படை. 2020 ஏப்ரலில் அமெரிக்காவின் கப்பற்படையின் முக்கியமான ஒரு அதிகாரி அவருடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். வேறு வழியே கிடையாது, ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த பதவிக்கு வேறொரு நபரை நியமிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா அவங்களுடைய காங்கிரஸ் பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும். பாராளுமன்றத்தை கூட்டினால் கொரோனா வைரஸ் பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவிடம் இருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தை இப்போது கூட்டவும் முடியாது. அதனால கப்பற்படைக்கு தேவையான அந்த தலைவரை இப்போது நியமிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் கப்பற்படையை வழிநடத்துவதற்கான ஒரு தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கே கப்பற்படையிலும் ஒரு தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமே கிடையாது, ஸ்பெயின் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கோங்க, அமெரிக்கா மட்டுமே நம்ம பார்க்க வேண்டாம், பல நாடுகளிலும் ராணுவ வீரர்களுக்கும் கப்பற்படையை சேர்ந்தவர்கள் 2000 ராணுவப்படை வீரர்கள், 3000க்கும் மேற்பட்ட கப்பற்படை வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே கொரோனா வைரஸ் இருக்கு. ஸோ இவங்க கொரோனா வைரஸ் இருப்பதால் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இனி இவங்க ரிக்கவர் ஆகி வந்து மறுபடியும் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப காலதாமதம் அங்கே தேவைப்படுகிறது. எனவே இந்த கப்பற்படையாலும் சாதாரணமாக இருக்கிற இந்த ராணுவ படையாலும் இப்போது ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்க முடியாது. சரி, அப்படின்னா பணம், இந்த காசு இது நிறைய நாடுகளில் இருக்கிறதா என்று கேட்டால், இப்போ IMF எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லா நாடுகளுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலலாம் IMF வச்சு கணக்கு பார்த்தா வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. இல்லை உங்களுடைய வளர்ச்சி 8%லிருந்து 2% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவினுடைய வளர்ச்சி 30 ஆண்டுகளுக்கும் குறைவான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல நாடுகளுடைய வளர்ச்சி ரொம்பவே குறைவாக இருக்கு. இல்லாட்டி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பின்மையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக எந்த ஒரு நாடும் போருக்கான ஒரு முதல் முயற்சியில் இறங்காது. அடுத்ததா சீனா இதிலிருந்து ரொம்ப பெரிய பணத்தை சம்பாதித்துக் கொள்வார்கள். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இப்போ மேன் பவர் இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வேறொரு விஷயத்தை கவனிக்கணும், சீனாவில் முக்கியமான ஒரு ஆய்வு நடந்துட்டு இருந்தது. அந்த ஆய்வு என்னன்னா, சீனா நிறைய செயற்கை தீவுகளை, தென்சீன கடலாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஆக்கிரமிப்பு தீவுகளாக இருக்கட்டும், ஹம்பந்தோட்டாலாம் வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து நிறைய படைக்கலன்கள் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இது எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க நினைச்சதை விட இந்த கடலில், தென்சீன கடல்லாம் செயற்கை தீவுகளை உருவாக்கி அங்கே ரொம்ப பெரிய படைக்கலன்களை வைத்த போது அவர்கள் நினைத்ததை விட கூடுதலாக அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே துருப்பிடிக்க ஆரம்பித்தது. இப்படி துருப்பிடிப்பதை அவர்களால் தடுக்கவே முடியவில்லை. இந்த தடுக்க முடியாத காரணத்தினால் இதற்காக ஒரு குழுவை நியமித்து ரொம்ப பெரிய அளவில் புதுமையான சில டெக்னாலஜியை பயன்படுத்தி, பெயிண்ட் மாதிரி வேறொரு ஐட்டம்லாம் இருக்குது, அதை பற்றி விரிவாக நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பெயிண்ட்லாம் அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் கொரோனா வைரஸ் சீனாவை தாக்குகிறது. ஸோ அந்த ரிசர்ச் எல்லாமே அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டு அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லாருமே வேற அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஸோ 3 மாதங்களாக இந்த ஒரு படைக்கலன்கள் உபயோகம் இல்லாமல் இருப்பதால் மறுபடியும் இது ரொம்ப பெரிய அளவில் துருப்பிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி மாதிரியோ இல்லாட்டி ஒரு இரும்பு பொருள் மாதிரியோ கிடையாது. இது எல்லாமே படைக்கலன்கள். ஒரு டிகிரி மாறினா கூட, சின்னதாக அது ஒரு செகண்ட் வேலை செய்யணும்னா கூட அவங்களுடைய டார்கெட்டை இவங்களால் என்ன செய்ய முடியாது, தாக்கி அழிக்க முடியாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சீனா உருவாக்கி இருக்கும் அத்தனை செயற்கை தீவுகளிலும் சீனாவுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ சீனா எந்த நாட்டை எதிர்த்தாலும் இல்லை சீனாவை எதிர்க்க எந்த நாடு நினைத்தாலும் இது சீனாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும். எனவே அவங்களும் இந்த போரை இனிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். இதெல்லாம் ஓவராலா உலக செய்திகள் வழியாக நாம் பார்த்த சில விஷயங்கள் தான். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? இதைவிட வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? அப்படி காரணங்கள் இருந்தால் கீழே கருத்துக்களாக தெரிவிக்கவும். மறக்காம இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.
இந்த ஒரு பதிவில் மட்டும் கிடையாது, நான் போடுற எல்லா வீடியோக்கு கீழேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் அது ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் எனக்கு தரும் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.